டாக்டர் பில் ஹார்ஃபர்ட் அவரோட வைஃப் ஆலிஸ் நியூயார்க் சிட்டில அவங்க டாட்டர் ஹெலினா கூட வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில பில் அவரோட மெடிக்கல் ஸ்கூல் கிளாஸ்மேட் நிக் நைட்டிங்கேல மீட் பண்றாரு. நிக் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் பியானிஸ்ட். அங்க ஒரு ஹங்கேரியன் கெஸ்ட் ஆலிஸை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதே நேரம் 2 மாடல்ஸ் பில் கிட்ட ஃப்ளர்ட் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல பில்லோட பேஷண்ட் விக்டர் ஜீக்லர் வந்து ஒரு எமர்ஜென்சின்னு பில்ல கூட்டிட்டு போறாரு. மேண்டின்னு ஒரு பொண்ணு செக்ஸ் பண்ண கூடவே ஓவர்டோஸ் ஆகி அன்கான்ஷியஸா இருக்கா. பில் அவ மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அவளை ஸ்டெபிலைஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் நைட் பில் அண்ட் ஆலிஸ் மேரிவானா ஸ்மோக் பண்ணிட்டே அவங்க மனசுல இருக்கிற டிசையர்ஸ் பத்தி பேசுறாங்க. பில் என்ன நினைக்கிறாருன்னா, பெண்கள் எல்லாம் நேச்சுரலாவே லாயலா இருப்பாங்கன்னு, ஆலிஸ்க்கு அந்த மாதிரி தாட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறாரு. பட் ஆலிஸ் ஷாக் கொடுக்கறா. ஒரு வெக்கேஷன்ல ஒரு நேவல் ஆஃபீஸரை பார்த்து அவ மேல அவ ஃபேண்டசைஸ் பண்ணதையும் அவனுக்காக பில் அண்ட் ஹெலீனாவை கூட விட்டுட்டு போக யோசிச்சதையும் சொல்றா. பில் டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. அதே நைட் ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு போறப்ப அந்த பேஷண்ட் பொண்ணு மேரியன் பில் மேல இருக்கிற லவ்வை கன்ஃபெஸ் பண்ணி செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றா. பில் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. த சீக்ரெட் சொசைட்டி சிட்டில வாண்டர் பண்ணும்போது பில் டாமினோன்னு ஒரு ப்ராஸ்டிடியூட்டை மீட் பண்றாரு. பட் ஆலிஸ் கால் பண்ண உடனே பே பண்ணிட்டு எதுவும் நடக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பில் திரும்ப நிக்க ஒரு ஜாஸ் கிளப்ல மீட் பண்றாரு. நிக் ஒரு சீக்ரெட்டிவ் லேட் நைட் கிக் பத்தி சொல்றான். அங்க எல்லாரும் மாஸ்க் போட்டு இருப்பாங்களாம். இவன் பிளைண்ட் ஃபோல்ட் ஆகி பியானோ வாசிப்பானமா. அதுக்குள்ள என்ட்ரி பாஸ்வேர்டையும் பில் கிட்ட சொல்றான். பில் ஒரு காஸ்டியூம் ஷாப்புக்கு போய் அவுட்ஃபிட் ரெண்ட் பண்றாரு. அங்க ஷாப் ஓனர் மிலிச் அவரோட டீனேஜ் பொண்ணு 2 பெரிய மனுஷங்க கூட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி போலீஸை கூப்பிடுறேன்னு மிரட்டுறாரு. பில் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த மேன்ஷனுக்கு போறாரு. அங்க ஒரு பிசார் செக்ஷுவல் ரிச்சுவல் நடக்குது. ஒரு மாஸ்க்டு உமன் பில்ல வார்னிங் கொடுத்து அங்க இருந்து போக சொல்றா. பட் பில் மாட்டிக்கிறாரு. 2வது பாஸ்வேர்ட் தெரியாம பில் அவுட் சைடர்னு ரிவீல் ஆகுது. பில்ல அமனமாக்க சொல்றப்ப அந்த மாஸ்க்டு உமன் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி பில்ல சேவ் பண்றா. பில்ல சைலண்டாருன்னு வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. ஆஃப்டர் மேத் பில் வீட்டுக்கு வந்தா ஆலிஸ் தூங்கும்போது சிரிச்சிட்டு இருக்கா. எழுந்து ஒரு ட்ரீம் பத்தி சொல்றா. அத நேவல் ஆஃபீஸர் அண்ட் பல மென் கூட செக்ஸ் பண்ற மாதிரியும் பில்ல பார்த்து மார்க் பண்ற மாதிரியும் அவ கனவு கண்டான்னு சொல்றா. பில் ரொம்ப ஜெலஸ் அண்ட் டவுட்ல நிக்க தேடி போறாரு. பட் நிக்க 2 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. பில் திரும்ப காஸ்டியூமை ரிட்டர்ன் பண்ண போறப்ப அவரோட மாஸ்க் மிஸ் ஆகுது. அங்க மிலிச் இப்போ அவரோட பொண்ணையே ப்ராஸ்டிடியூட்டா மாத்தினதா தெரியுது. பில் திரும்ப அந்த மேன்ஷனுக்கு போறாரு. பட் அங்க ஒரு என்வலப்ல டோன்ட் கம் பேக்னு வார்னிங் வருது. பில் டாமினோவை பார்க்க அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. பட் அங்க இருந்த சாலி டாமினோக்கு HIV பாசிட்டிவ்னு சொல்றா. பில்ல யாரதோ ஃபாலோ பண்றாங்க. மார்க்ல மேண்டின்னு ஒரு பொண்ணு ஓவர்டோஸ்ல இறந்து போயிட்டான்னு நியூஸ் வருது. அவ தான் பில்ல சேவ் பண்ண அந்த மாஸ்க்டு உமன். த ஃபைனல் கன்ஃபெஷன் விக்டர் ஜீக்லர் பில்ல கூப்பிட்டு அந்த ஆர்ஜியில நானும் இருந்தேன்னு அட்மிட் பண்றாரு. எல்லா இன்டிமிடேஷனும் பில்ல சைலண்டா வைக்கதான்னு சொல்றாரு. மேண்டியோட டெத் ஒரு சிம்பிள் ஓவர்டோஸ் தான்னு, இதுல கன்ஸ்பிரசி எதுவும் இல்லைன்னு பில்ல நம்ப வைக்க ட்ரை பண்றாரு. பில் வீட்டுக்கு வந்து பார்த்தா மிஸ்ஸிங் மாஸ்க் அவரோட பில்லோ மேல இருக்கு. பில் உடைஞ்சு போய் ஆலிஸ் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்றாரு. நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போறப்ப பில் அப்பாலஜைஸ் பண்றாரு. ஆலிஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரிப்பேர் பண்ண ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்றா. அது என்னன்னு பில் கேட்கிறப்ப ஆலிஸ் சிம்பிளா ஒரே வேர்ட் சொல்றா, ஃபக்.